வணக்கம். குரூப் 1 தேர்வுக்கான ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு. தேர்வு பெற்ற அத்தனை பேருமே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்போம். தேர்வு பெறாதவர்கள், இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள், நமக்கு ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம், இந்த முறை நம்ம குரூப் 1க்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது இந்த தேர்வின் முடிவு தான், இது உங்கள் தேர்வு பயணத்தின் முடிவு அல்ல அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது இந்த தேர்வின் முடிவு, இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்வினுடைய முடிவு நமக்கு சாதகமாக வரல அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுடைய முழு மூச்சில் நீங்கள் தயாராகிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணி தயாராகுங்க. ரைட், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டவங்க, நமக்கு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு, இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் மிகச்சிறப்பான முறையில் மெயின்ஸுக்கு தயாராகணும். ஸோ இன்பிட்வீன் நமக்கு நடுவில் ஒரு குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது. ஆல்ரெடி அந்த விஷயத்தை நல்ல ஒரு லாங்குவேஜ் பேப்பர்லாம் பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ படித்து நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்க அந்த ப்ரிப்பரேஷனை கன்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 நாள், அந்த 10 நாட்களுக்குள் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விட போகிறதில்ல. அதனால் அந்த குரூப் 2 எக்ஸாமே நல்லா எழுதி அந்த ப்ரிலிமினரியும் கிளியர் பண்ணுறப்ப நீங்கள் இந்த வருடம் படிக்கக்கூடிய ஒரே விஷயத்துக்கு மெயின்ஸுக்கு படிக்கிறது அது குரூப் 1க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2க்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அப்போ நமக்கு இன்னைக்கு குரூப் 1 ரிசல்ட் வந்துருச்சு. நமக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா, மொத்தம் நம்ம கண்ணு முன்னாடி 100 நாட்கள் இருக்குது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தொடங்க போகிறாங்க. 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்களில் மொத்தம் 4 தாள்கள். முதல் தாள் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அடுத்து இருக்கக்கூடிய 3 தேர்வுகள் நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற நம்ம மதிப்பெண்களை தீர்மானிக்கக்கூடிய தேர்வு. அதனால் தொடர்ந்து 4 நாட்கள் நடக்க போகுது. அப்போ இன்னையிலிருந்து நாம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது மொத்தம் 100 நாட்கள். நமக்கு ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கும், ஒரு நியூ இயர் பிறந்துச்சு அப்படின்னா 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வைப்போம். வாக்கிங் போகிறவங்க 100 டேஸ் சேலஞ்சுன்னு வைப்பாங்க, ஜாகிங் போகிறவங்க வைப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வைப்பாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க 100 டேஸ்னு வைப்பாங்க, டயட் இருக்கிறவங்க 100 டேஸ் டயட் பிளான் அப்படின்னு வைப்பாங்க. ஈவன் நாமளே ப்ரிலிமினரி படிக்கிறப்ப 100 டேஸ் பிளான் ஃபார் ப்ரிலிம்ஸ் அப்படின்லாம் நம்ம நிறைய போட்டிருப்போம். அந்த 100 அப்படிங்கிற ஒரு எண் ரொம்ப ஒரு லக்கியான, ரொம்ப ஒரு ஆசையான, அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அந்த 100. அந்த 100 தான் நமக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸுக்கும் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாட்கள். அப்போ அந்த 100 நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய 30 வருடமோ 35 வருடமோ உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த 100 நாட்கள் நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு, இல்லை நல்லபடியாக அது அமையாது, நாம் நல்லபடியாக இந்த 100 நாட்களை அமைத்து இந்த சர்வீஸை நம்ம பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நம் தலைமுறையே மாறும். கல்வியால் ஒரு தலைமுறை மாறும். கல்வி கற்றவன் அவன் குடும்பத்தை மேலே கொண்டுட்டு வருவான். அதில் சிறப்பான ஒரு பட்டப்படிப்பு படித்தவன் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டுட்டு வருவான். அதிலும் சிறப்பாக அரசு பணி தேர்வுகளுக்காக நடக்கக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு, அதுவும் குறிப்பாக குரூப் 1 மாதிரியான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸில் ஒரு சர்வீஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, குடிசை வீட்டில் இருந்த நீங்கள் உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு நாளும் கனவில் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கான அங்கீகாரமும் அந்த அளவுக்கான ஒரு மரியாதையும் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆத்ம திருப்தியுடன் கூடிய ஒரு வேலை. நீங்கள் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ண இந்த பீரியட்லேருந்து உங்களுடைய சரியான பயணத்தில் அடுத்த 100 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் வேலை மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஒரு ஆத்ம திருப்தியான வேலை செய்வீங்க. அதற்கு இந்த 100 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் தமிழ்நாடு குடிமைப்பணி தேர்வுகளில் மிக உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரூப் 1 பதவி தான். ஸோ தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த பதவியாக நமக்கு அரசு பணி தேர்வுகளில் இருக்கக்கூடிய குரூப் 1 டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, மற்ற இருக்கக்கூடிய பிற போஸ்ட் எல்லாமே இந்த குரூப் 1ல தான் நம்ம சாதிக்க போகிறோம். ஸோ ஒரு துணை ஆட்சியர் ஆக வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு மாவட்ட வருவாய் அலுவலராகவும், அடுத்த ஒரு 12 வருஷம் 13 வருஷத்தில் நம்ம ஒரு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக மாறுவோம். எந்த கலெக்டர் ஆஃபீஸெல்லாம் நம்ம அண்ணாந்து பார்த்து ஆசையாக பார்த்தோமோ அந்த கலெக்டர் ஆஃபீஸை கட்டி ஆளக்கூடிய திறமை உங்ககிட்ட வந்துடும். அதனால் அடுத்து வரக்கூடிய 100 நாட்கள் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில், உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே பெற்றிட முடியாத, இதுவரையிலும் பெற்றிடாத மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு 100 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் இந்த தேர்வை 2ஆக பிரிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த தேர்வையுமே நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று அறிவாளிகளுக்கான தேர்வு, இன்னொன்று புத்திசாலித்தனத்துக்கான தேர்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றது, இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திசாலித்தனத்துக்கான தேர்வு, இது அறிவாளிகளுக்கான தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட இது புத்திசாலித்தனத்துக்கான தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அறிவு வேண்டும், நிறைய அறிவு வேணும்.
அந்த இடத்துல நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு சரியான பதில் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் எழுத முடியும். சரியாக டிக் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். 135 கொஸ்டின் போட்டால் கரெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கட் ஆஃப் ஒரு சென்சிட்டிவாக நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சென்சிட்டிவாக இருந்த விஷயங்களையும் தாண்டி நமக்கு கூடுதலாக மதிப்பெண் பெற்றவர்கள் தான் இன்னைக்கு பாஸ் ஆகுறாங்க. அப்படின்னா அங்கே கூடுதல் உழைப்பும் கூடுதல் அறிவும் தேவைப்படுது. அந்த அறிவாளித்தனத்தை நம்ம கொண்டு வந்து மெயின்ஸில் கொண்டு வந்து போட்டுற முடியுமா அப்படின்னா ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் இருக்கிறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிளாட்ஃபார்ம். ப்ரிலிமினரி வேற பிளாட்ஃபார்ம், மெயின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த பிளாட்ஃபார்முக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். அங்கே அறிவாளித்தனமாக நம்ம படித்து சேகரித்து நம்ம அறிவின் அடுக்குகளில் சேகரித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த இடத்துல எதை சர்வ் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுனா அந்த விடை அங்கே அந்த விடைத்தாளை திருத்தக்கூடிய ஒரு தேர்வாளரோட பேசும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரியணும். எதை படிக்கணும், எதை படிக்க வேண்டாம், எதை உள்ள ஆன்சராக கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 தாட்கள், மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி. அது வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ். உங்களுக்கு அடிப்படை தமிழ் அறிவு இருக்கா அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அதை பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ண வேண்டாம், அது எளிமையாக நம்ம கடந்துடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற 3 தேர்வுகள், மொத்தம் 3 பொது அறிவுத்தாள் பேப்பர். பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படிங்கிற 3 பேப்பர். 3 பேப்பரில் ஒரு பேப்பருக்கு 3 சப்ஜெக்ட், மொத்தம் நமக்கு 9 சப்ஜெக்ட் இருக்கு. பேப்பர் 1ல் மாடர்ன் இந்தியா, சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற 3 பேப்பர் இருக்கு. பேப்பர் 2வது பேப்பர்ல ஜிஎஸ் பேப்பர் 2வது பேப்பர்ல பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற 3 பேப்பர் இருக்கு. பேப்பர் 3 அதான் கடைசி ஜிஎஸ் பேப்பர். அதை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், எக்கனாமி அப்படிங்கிற இந்த 3 பேப்பர் இருக்கு. அப்ப இந்த 9 தாள்கள் கூடுதலா இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். மொத்தம் நமக்கு நாம தரவா படிக்க போற ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது 10 சப்ஜெக்ட். இந்த 10 சப்ஜெக்ட்ல நமக்கு பேப்பர் 1ல நம்ம படிக்கிற மாடர்ன் இந்தியா நம்ம படிச்சிருக்கோம். சோசியல் இஷ்யூஸ் நம்ம வந்து ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்ல நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அது கம்ப்ளீட்டா வேற. அடுத்து வரக்கூடிய எத்திக்ஸ் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே படிக்கல, அது வந்து கம்ப்ளீட்டா டிஎன்பிஎஸ்சிக்கு அது புதுசு, இந்த தடவை தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிமினரி லெவல்ல நம்ம படிச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மாடர்ன் இந்தியா மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். ஆனா மீதி இருக்கக்கூடிய எத்திக்ஸோ சோசியல் இஷ்யூஸோ நம்ம ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்ல நம்ம படிக்கல. 2வது பேப்பர்ல இருக்கக்கூடிய பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் தமிழ் சொசைட்டி இந்த 3 பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி நம்ம ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்ல நம்ம ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறோம். பாலிட்டி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா சயின்ஸ் அண்ட் டெக், சயின்ஸை படிச்சிருக்கிறோம், கோர் சயின்ஸை படிச்சிருக்கிறோம். தொழில்நுட்பம் அப்படிங்கிற வகையில நம்ம படிக்கல, சயின்ஸ் அண்ட் டெக்கா நம்ம அதை படிக்கல. இனி ஒன்று தமிழ் சொசைட்டி, தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, தமிழர்களின் தோற்றம், பரவல், அவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே மிக ஆழமான நிறைய பிலாசபிஸ் இருக்கு, நிறைய தியரிஸ் இருக்கு, நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை நம்ம அடிப்படையாக படிக்கல. நம்ம பொதுவாக படிக்கிறப்ப ப்ரிலிமினரி படிக்கிறப்ப தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள், சங்ககால அரசுகள், சங்கம் மருவிய கால அரசுகள், பிற்கால சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, அது கூட அது முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் படிக்கிற மொழிய தமிழர்களின் தோற்றமும் பரவலும் அப்படிங்கிற வகையில் அது ஆழமாக நாம் படிக்கல. அப்போ பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கிறோம், சயின்ஸ் அண்ட் டெக்கை ஒரு 50% படிச்சிருக்கிறோம், அண்ட் தென் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 20% படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 2வது பேப்பரில் நம்ம போட வேண்டிய உழைப்பு கொஞ்சம் கூடுதல் தான். 3வது பேப்பரில் ஜியாகிரபி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமி அப்படின்னு இருக்கு. ஜியாகிரபியும் எக்கனாமியும் நம்ம ப்ரிலிமினரியில் படிச்சிருக்கிறோம். ஆனால் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்ததில்லை. ஏன்னா சயின்ஸே படிக்காமல் நம்ம இந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ண நாட்கள்லாம் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அதனால என்விரான்மெண்ட்டில் நம்ம பெரிய அழுத்தம் கொடுக்கல. அப்போ இதில் நம்ம பேசிக்காக இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 3 பேப்பர்ல ஜிஎஸ் பேப்பர் 3 பேப்பர்லையுமே இந்த பேப்பர் எனக்கு முழுமையா சாதகமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் முன்னவாவது ஜிஎஸ் பேப்பர் 1ல ஆப்டிடியூட் இருந்துச்சு, அதுல முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ ஆப்டிடியூடும் கிடையாது, அதுக்கு பதிலாக எத்திக்ஸ் வந்திருக்கு. அதனால எந்த இடத்துலையும் நான் முழுமையா படித்தேன், முழுமையா மார்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிற சாதகமான ஒரு அம்சம் கிடையாது. இந்த கிரைட்டீரியா அப்படிங்கிறது இது நாட் ஒன்லி ஃபார் சிங்கிள் பர்சன் ஆர் சிங்கிள் கேண்டிடேட், இது பொதுவானது எல்லாருக்குமே. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே இப்படி தான் படிச்சிருப்போம். ப்ரிலிமினரியிலேயே நான் கண்டிப்பாக டிசி தான் ஆக போகிறேன், டிஎஸ்பி தான் ஆக போகிறேன், இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்படிலாம் யாரும் கணக்கு வச்சு படிக்க முடியாது. ஏன்னா இந்த தேர்வில் எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த கட்டத்தில் யாருக்கு தேர்ச்சி வரும், தேர்ச்சி வரல அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்.
அதனால எல்லாருமே நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த மெயின்ஸ் முடிஞ்சு இன்னொரு இன்டர்வியூ முடிஞ்சு ஃபேஸ் முடிஞ்சு ஃபைனலாக நமக்கு இன்னொரு 4-5 மாதங்களில் ஒரு டிசி இத்தனை பேர், டிஎஸ்பி இத்தனை பேர் வராங்கன்னு சொல்கிறோம்ல, யாராவது ஒரு 90 பேர் வரதானே போகிறாங்க. அந்த 90 பேரும் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க, அந்த 2000 பேருக்குள்ளதான் இருக்காங்க. அவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலும் இன்னைக்கு என்ன இருக்கோ அதே லெவலில் தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு தெரியும், இந்த பேப்பருக்கு நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடணும், இந்த பேப்பருக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்னு போட்டு இன்றிலிருந்து யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த 90 பேரில் வந்துடுவீங்க. ஐயோ இதை நம்ம படிக்கலையே, இந்த பேப்பர் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன், இது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற தயக்கமும் தடுமாற்றமும் இருந்து அது என்ன பண்ணலாம்னு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க களத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். ஏன்னா 2000 பேர்லிருந்து உங்களுக்கு ஒரு 90 பேர் எடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த போட்டி மிக கடுமையாக இருக்கும். அதனால் அந்த மிக கடுமையான ஒரு போட்டியில் நாம் உள்ளே வரணும் அப்படிங்கிறப்ப முறையான பயிற்சி, தரமான பயிற்சி, இது மட்டும்தான் உங்களை கரை சேர்க்கக்கூடிய 2 ஆயுதங்கள். முறையான பயிற்சி, அந்த முறையான பயிற்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பயிற்சி நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த பயிற்சி அப்படிங்கிறது இதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிமினரி லெவலில் அப்ஜெக்டிவ்ல நிறைய நம்ம பயிற்சி பண்ணணும். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுதணும். எழுத்து பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அப்போ அந்த எழுத்து பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப ஒரு விஷயம், நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதுக்கு நல்லா ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம், என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நான் இருக்கிறப்ப தமிழ்நாட்டுடைய முன்னாள் காவல்துறை தலைவர் உயர் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்களை நான் அவங்களோட அலுவலகத்தில் போய் நேரடியாக சந்திக்கிறேன். ஒரு நண்பர், ஒரு பொதுவான நண்பர்கள் வழியா, ஒரு குடும்ப நண்பர் வழியா நேரம் கேட்டு அவருடைய அலுவலகத்தில் போய் நான் நேரில் சந்திக்கிறேன். அவருக்கு நான் இப்போ அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபேஸ், நான் அவர்கிட்ட ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பர்சன். அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன், சார் நான் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் இது எல்லாமே நான் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பரேஷன் உள்ள வரேன், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆக்ஷனோடையே சொல்கிறேன். அவர் டேபிள் மேலே இருந்து ஒரு பேனாவை எடுத்தார், மூடியை கழட்டினார். அவர் எழுதலை, ஆனால் எழுதுகிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டணும்னா கூட வெறும் பேனாவை வச்சு கூட அவர் காட்டலாம். அப்போயும் நம்ம எழுதுறது தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த ஒரு பர்ஃபெக்ஷன், உயர்ந்த மனிதர்கள் எப்பவுமே அவருடைய செயல்களும் மிக சரியா இருக்கும், துல்லியமா இருக்கும். அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேனாவை டேபிள்ல இருந்து எடுத்தாரு, அந்த மூடியை கலட்டினாரு, ஒரு பேனா எழுதுவதற்கு தயாரான நிலையில அந்த நிலைமையில பிடிச்சாரு. அப்புறம் இப்படி காத்துல எழுதி காட்டினார், எழுதுங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், எழுதுங்க, நிறைய எழுதுங்க, நல்லா எழுதுங்க, எடிட்டோரியல் படிங்க, எடிட்டோரியல் படிச்சு உங்களுக்கு புரிஞ்சதை 3ல் 1 சுருக்கி எழுதுங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிங்க, படிச்சதை 3ல் 1 சுருக்கி எழுதுங்க. நியூஸ் கேளுங்க, கேட்குற நியூஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன டிப்ஸே அவ்வளோதான். அவர் கடைசி வரைக்கும் அழுத்தி சொன்ன விஷயம் எழுதுங்க 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 அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் உண்மையிலேயே எனக்கு அன்னைக்கு புரியல. படிச்சா போதும். என்னுடைய மனநிலையெல்லாம் 100% அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இத்தனை வருஷமா நம்ம எழுதி தானே இருக்கிறோம். ஸ்கூல்ல இருந்து எழுதுறோம், 10th எக்ஸாம் எழுதணும், 12th எக்ஸாம் எழுதணும், காலேஜில் செமஸ்டர்ஸ் எழுதுறோம், யூஜி படித்தோம், பிஜி படித்தோம், இத்தனை படித்து எழுதாதான் நம்ம அங்கே போய் எழுத போகிறோம். இங்கே இருந்தால் போதும், நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், நிறைய படித்து வச்சுக்கிட்டு அங்கே போய் எழுதிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது, அது சாத்தியமே இல்லாத விஷயம். அது நமக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு தலைகுப்புற கவிழ்த்துரும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் மெயின்ஸ் எழுதுறப்ப தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அவர் எழுதிப்பாருன்னு சொன்னதெல்லாம் அப்போ நாங்கள் பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம அதை நாங்கள் வெறும் படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், எழுதுறதுல என்னத்தை இருக்கு, நம்ம உள்ள இருந்தா எழுதிடலாமே அப்படின்னு நம்ம நினைச்சோம். அறிவு எந்த அளவுக்கு நமக்கு இன்புட் வேணுமோ அதே சமயத்துல இந்த மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா எழுத வேணும். எழுததான் உங்க கை பழக்கப்படும், உங்க பேனா பழக்கப்படும், உங்க பேப்பர் பழக்கப்படும். 3 மணி நேரத்தில் 250 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுனா இந்த 180 நிமிஷம் 250 மார்க்கு. கொடுக்கப்பட்ட நிமிடங்களை விட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பெண்கள் அதிகம். அப்ப அந்த காலத்தை துரத்தி ஓடிட்டே இருக்க வேண்டிய அந்த ஓட்டத்துல எழுத்து பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு அனுபவஸ்தரா ஒரு உணர்ந்ததால தான் அவர் சொன்னார், எழுதுங்க, நல்லா எழுதுங்க அப்படின்னு சொன்னார். எப்படி இப்படிலாம் எழுதுன்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பயிற்சிகள் எல்லாமே அந்த எழுத்து அப்படிங்கிறதுடைய அவசியம் அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது. அப்போ எழுதணும் அப்படிங்கிறப்ப நம்ம போய் மெயின்ஸ் எழுதுறப்ப நமக்கு ஏதோ காலேஜில் இருக்கிற எக்ஸாம் பேப்பர் மாதிரி மானே தேனை எல்லாம் போட்டு நம்ம ஃபில்லர்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அங்கே நச்சு நறுக்குன்னு பாயிண்ட் இருக்கணும். படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கணும். உங்கள் தூக்கத்தில் கலக்கத்தில் இருக்கிற ஒரு இவாலுவேட்டர் உங்கள் பேப்பரை படிக்கிறப்ப நீங்கள் எழுதியிருக்கிற எழுத்தோட வீரியத்தில் எந்திரிச்சு உட்காந்து படிக்கணும். ஒரு கம்பீரம் வரணும், ஒரு கிரிப்பு வரணும், உங்க எழுத்தவர் கூட பேசணும். அப்படின்னா அந்த எழுத்துக்கு
நிறைய பயிற்சி வேணும். அப்போ நிச்சயமாக அதில் இன்னொரு பாயிண்ட், நமக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சட்டியில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சரக்கு இருக்கணும், நமக்கு எழுதுறதுக்கான கண்டென்ட் இருக்கணும், இன்புட் இருக்கணும், அது நமக்கு இருக்கணும். ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அங்கே போய் பார்த்துடலாம் எழுதிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். கிளியர்? ஓகே. அப்போ இந்த எழுத்து பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஃப்ரம் சிக்ஷா ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு மிக தீவிரமான விகரஸான ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ், மிக தரமான மெட்டீரியல்களோட, மிக தரமான பாடக்குறிப்புகளோட, பயிற்சி தொகுப்புகளோட, உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸோட, புக்லெட்டோட மிக தரமான ஒரு எழுத்து பயிற்சியை நம்ம தொடங்க போகிறோம். அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு 2 வகையில் நடக்க போகுது. ஒன்று ஆன்லைனில் நடக்க போகுது, இன்னொன்று ஆஃப்லைனில் நடக்க போகுது. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, ஈரோடில் இருக்கிறவங்க, சேலமில் இருக்கிறவங்க, எங்கிருந்து வேணாலும் ஆஃப்லைனில் எழுதணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைன் நேராக வரலாம். அப்போ கோயம்புத்தூரில் நமக்கு ஆஃப்லைனில் நம்ம ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க இங்கே இருக்கலாம், வெளியூர்லேருந்து வரவங்க ஹாஸ்டல் இங்கே தங்கிக்கலாம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து தங்கி நமக்கு அந்த முறையான பயிற்சி எடுத்துக்கலாம். ஆஃப்லைன் இருக்குது. அட் த சேம் டைம், சார் என்னால் இவ்வளோ தூரம் வர முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா 100% இங்கே ஆஃப்லைனில் என்ன நடக்குதோ அதே விஷயம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் தேர்வை எழுதலாம். உங்களுக்கு தேவையான ஆன்சர் புக்லெட், கொஷின் பேப்பர், அதே மாதிரி ஆன்சர் கைடு, உங்களுக்கு தேவையான புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தனித்தனியாக எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் படிக்கிறீங்க, படித்து முடித்த உங்கள் தேர்வை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு சின்சியராக அந்த எக்ஸாமை கரெக்டான டைமுக்கு எழுதி அதை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சா போதும். அந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் இங்கே ஆஃப்லைனுக்கு என்ன எஃபோர்ட் கொடுக்குறோமோ அதே எஃபோர்ட்டோடையும் அதே முக்கியத்துவத்தோடையும் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் இந்த தரமான ஒரு எழுத்து பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மொத்த தேர்வு அப்படின்னு சொல்கிறது 33 தேர்வுகள், மொத்தமாக 33 டெஸ்ட். இந்த 33 டெஸ்ட்டை நம்ம எப்படி அலைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடியது 9 பாடங்கள். அப்போ நமக்கு வந்து பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பேப்பர் 2, 3, 4 அப்படிங்கிறப்ப 3 பேப்பர், ஒவ்வொரு பேப்பர்லையுமே 3 சப்ஜெக்ட், மொத்தம் 9 சப்ஜெக்ட். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட். ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது 26 கேள்விகள் இருக்கும். ரொம்ப விரிவான விளக்கத்துடன் கூடிய 26 டெஸ்ட் இருக்கும், 26 கேள்விகள் இருக்கும். 2 டெஸ்ட்ல மொத்தம் உங்களுக்கு 52 கேள்விகள் ஒரு சப்ஜெக்டுக்கு வந்துடும். அந்த 52 கேள்விகள் அப்படிங்கிறது உங்க சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு போர்ஷன்ல என்ன கொடுக்குறோமோ, என்ன டெஸ்ட் போர்ஷன் கொடுத்துருக்கிறோமோ அந்த டெஸ்ட் போர்ஷன்ல இருக்கிற எல்லா தலைப்புகளையும், இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் நாம இங்க எழுதுற அதே கேள்விதான் அங்க வரும் அப்படிங்கிறது இல்லை. அப்படிலாம் எந்த அஷூரன்ஸும் நம்ம கொடுக்கல. அதுக்கு நாமளே கொஸ்டின் எடுத்து நம்ம கொஸ்டின் அவங்க படிச்சாதான் அப்படிலாம் வரும். அப்படிலாம் எந்த அஷூரன்ஸும் யாராலையுமே கொடுக்க முடியாது. அப்படி சொன்னா போய் நான் சொல்ற கொஸ்டின் தான் அங்க வரும் அப்படின்னா அந்த கொஸ்டின் எடுத்ததே நானா தான் இருக்கணும். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த கேள்வி, இப்படி ஒரு கேள்வி வந்தா அந்த கேள்வி எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட பாடத்துல அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளை தாண்டி கேள்வி கேட்க முடியாது. அந்த தலைப்புகளுக்குள்ள இருந்து தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப அந்த அந்த ஒரு சிலபஸ்னா அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கையும் மேஜர் டாபிக், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பிரேக் பண்ணணும், அதை இன்னும் மைக்ரோ லெவல்ல பிரேக் பண்ணணும். அப்ப அந்த சிலபஸை ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டா டீகோட் பண்றப்ப அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஷேப் கிடைச்சிரும். இந்த டாபிக்கு இது மேஜர் டாபிக்கு, இது அதோட மைனர் டாபிக்கு, இது அதோட மைக்ரோ டாபிக்கு. இந்த தலைப்பு சம்பந்தமா ஒரு அலைன் பண்ணி ஒரு விஷயங்களை நீங்க படிச்சு மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தலைப்பு சம்பந்தமா கேள்வியை எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் எழுத முடியும். அதுதான் இந்த எழுத்து பயிற்சியுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றது. மெயின்ஸ் பிராக்டிஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பிக்கை கிடைக்கும், தர இன்புட் கிடைக்கும். அந்த இன்புட் வச்சு எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல நிச்சயமா 50 தலைப்புகளுக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மாடர்ன் இந்தியான்னு எடுத்துக்கிறீங்க, ஒரு பாலிட்டின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 50 தலைப்புகளுக்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது. அப்போ அதை நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 ஃபுல் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல மொத்தம் ஒரு டெஸ்ட்டுக்கு 26 கேள்வி, 13 10 மதிப்பெண்கள் கேள்வி, 13 15 மார்க் கொஸ்டின், மொத்தம் 26 கேள்வி, 2 டெஸ்ட் 52 கேள்வி. அப்ப இந்த 52 கேள்விகள்ல உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற மேஜர் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த தலைப்புகள் இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதோட அலைன் பண்ணி உங்களுக்கு அந்த விஷயம் வந்துடும். ஸோ
இந்த இருக்கக்கூடிய 100 நாட்கள்ல இந்த தலைப்பு என்ன, அது என்ன, இது என்ன, நீங்க எதுவும் வேணாம், சப்ஜெக்டை பிரேக் பண்ணி டீகோட் ஆஃப் த சிலபஸ் கொடுக்கறது முதல் கொண்டு நாம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதை கையில் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்டை வாங்குறீங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பாடக்குறிப்புகளை நீங்க ஒரு அலைன் பண்றீங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, அதை டெஸ்டா எழுதி பார்க்குறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுத எழுத என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை சரிப்படுத்துறீங்க. அடுத்த டெஸ்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஒரு 10 டெஸ்ட்ல அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணிடுறோம். அடுத்து வரக்கூடிய 10 தேர்வுகளில் கம்ப்ளீட்டா முடிச்சிடுறோம். டிசம்பர் 10ஆம் தேதி நேரா நம்ம டெஸ்டோட எக்ஸ்டென்ஷனை இன்னொரு டெஸ்ட் எழுத போற அந்த ஃப்ளோவில் போய் டெஸ்ட் எழுதிட்டு வந்துடுறோம். இதுதான் நம்ம பண்ண போற விஷயம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தமா 9 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் 2 டெஸ்டா மொத்தம் 18 டெஸ்ட் பிளஸ் 5 ரிவிஷன் டெஸ்ட், எத்திக்ஸுக்கு ஸ்பெஷலா 2 டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸுக்கு 2 டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் மொத்தம் 4 டெஸ்ட், டோட்டலா நமக்கு 33 டெஸ்ட். அப்போ இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு செப்பரேட் கிளாஸஸ், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு செப்பரேட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வகையில் இந்த டெஸ்ட் சீரியஸை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். 100 நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 100 நாட்களில் அதிகபட்ச சாத்தியத்துடன் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இதுக்குள்ள இருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, வெற்றி மேடையில் நீங்கள் நிற்கிறதுக்கு, நீங்கள் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அவசியமாக என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ மொத்தம் 33 டெஸ்ட்டு. இந்த 33 டெஸ்ட் எழுதுனா நீங்க என்ன ஆவீங்க சார் அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் இயர் நம்மளோட குரூப் 1 டாப்பர்ஸ், ஸோ அவங்கெல்லாம் என்ன ஆனாங்களோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் ஆக போகிறீங்க. ஸோ வித்யா வந்து ஸ்டேட் ரேங்க் 32 லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாமில். ஸோ பார்ன் பிராட்டப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முழுக்க ஒரு விஷயம் அந்த குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறப்ப, எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், நான் இதுல மாஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னா, உங்களுக்கு ஆர்வமும் சரியான பயிற்சியும் சரியான வழிகாட்டியும் இருந்தா யாரு வேணாலும் மாஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து வித்யா. ஸோ வித்யாவோட டாப்பர் சீரியஸ், இதுல இருக்கிற டாப்பர்ஸோட எல்லாருடைய ஸ்பீச்சுமே டாப்பர் சீரியஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்க பாருங்க. அதில் வித்யா சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் நைட்டு ஹோட்டலில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறப்ப மேடம் பேசின ஒரு விஷயம், ஒரு கிளாஸ், ஒரு நியூ பேட்ச் அப்படின்னு சொல்லி மேடம் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அன்னைக்கு இருக்கு எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது. சரி மேடம் நல்லா சொல்கிறாங்களே, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம் என்னதான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து இங்கே ஜாயின் பண்ணி அன்னைக்கு தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு அவங்க லாஸ்ட் குரூப் 1ல் ரேங்க் 32, இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ட்ரைனிங்கில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ப்ரௌடான ஒரு ஆஃபீஸர். ரெண்டாவது மது அபிநயா ஸ்டேட் ரேங்க் 7, ரிட்டன் டெஸ்ட்டில் டாப்பர், நவ் சீஸ் இன் டெப்யூட்டி கலெக்டர் ட்ரைனிங். மதோபினயாவோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்றதுமே, எந்த விஷயம் சொன்னாலும் சொல்ற விஷயங்களை அப்படியே 100% உள்ள எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த சொல்ற வகையில எப்படி எதிர்பார்க்கிறோமோ இப்படிதான் வேணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா ஒரு பானை செய்யக்கூடிய குயவன் மாதிரி கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரக்சரையே மாத்தி அடுத்த பிரசன்டேஷனை சரியா செய்யக்கூடிய ஒரு கேண்டிடேட். இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, மதோபினயாவும் டெப்யூட்டி கலெக்டர் ட்ரைனிங் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஸோ நம்ம மாணவர்கள், நம்ம பிள்ளைகள் இங்க உயர் அதிகாரிகளா நல்ல பதவியில சொந்த மாவட்டங்கள்ல அவங்களை அதிகாரிகளா பாக்குறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி அருள் பிரான்சிஸ், அவங்க ஸ்டேட் ரேங்க் 88, டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் டிஆர்சிஎஸ். இவங்க வந்து தமிழ் வழியில தேர்வு எழுதி சக்சஸ் பண்ணவங்க, டிஆர்சிஎஸ்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி ஆதித்யன் டிஎஸ், அவங்க வந்து டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி ட்ரைனிங்கில் இருக்காரு. விஜய் ஸ்டேட் ரேங்க் 15, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி ரூரல், ஏடி பஞ்சாயத்தில் அவர் இப்போ இருக்கார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஏடி பஞ்சாயத்தாக இருக்காரு, ட்ரைனிங்கில் இருக்காரு. சுபாஷினி ஸ்டேட் ரேங்க் 49, டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் டிஆர்சிஎஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில், ஆல்ரெடி குரூப் 2ல அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் போஸ்ட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களால் முடிந்த ஒரு விஷயம் உங்களாலும் நிச்சயம் முடியும். ரெஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து அதற்கான ஆர்வமும் அதற்கான உழைப்பும் இருந்தால் நமக்கு போதும். அப்போ இவங்களுக்குமே அந்த பயிற்சியை தொடங்குற அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நாம் ஜெயிப்போமா, இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்களே, இதில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற எண்ணமும் கேள்வியும் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எப்படி அதெல்லாம் யோசிச்சாங்க, அதை எப்படி கோத்ரூ பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த மெயின்ஸ் ப்ராக்டிஸ் அப்போ நாம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு,
அந்த மெயின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன நம்ம விஷயங்கள் எல்லாம் உள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் அவங்களோட டாப்பர் சீரியஸ், அவங்க எல்லாருடைய டாப்பர் சீரியஸுமே இருக்குது. ஜஸ்ட் அதில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ஒரு மெயின்ஸை எடுத்துக்கணும், கொடுக்குற கரெக்ஷன்ஸை எப்படி எடுத்துக்கணும், கொடுக்குற ஃபீட்பேக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் அதை கொடுத்து நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே டாப்பர் சீரியஸில் இருக்குது. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க டாப்பர் சீரியஸ்னு. நீங்கள் ஜஸ்ட் டாப்பர் சீரியஸில் அவங்க பேசுனதெல்லாம் லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ரைட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 33 டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் 18, ரிவிஷன் டெஸ்ட் 5, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 2, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 4, மார்க் டெஸ்ட் 4. இதுதான் இதோட ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் படி தான் அடுத்த 100 நாட்களுக்கு உங்களை ஒரு டிஎஸ்பி ஆகவோ ஒரு டிசி ஆகவோ நீங்க ஆகணும் அப்படின்னா உங்களை ஆக்குவதற்கு இந்த தேர்வு திட்டம் இது போதுமானது. இதுதான் சாத்தியப்படக்கூடியது. 50, 60, 100 டெஸ்ட் நடத்துறேன் 100 நாள் அப்படின்னாலாம் அது எந்த புண்ணியமும் இல்லை, பேருக்கு நடத்தலாம், அதனால எந்த நல்ல விளைவுகளும் ஏற்படாது. அப்போ இதோடைய இந்த டெஸ்ட் சீரியஸோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 33, உங்களுக்கு ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மிக உயர்தரமான பாடக்குறிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி மட்டும் கொடுக்கறது இல்லை, அந்த கேள்விக்கு அதிகபட்ச சாத்தியம் உள்ள அது எந்த ஆங்கிளில் நீங்கள் அப்ரோச் பண்ணுமோ அதுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் கைடாக உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நான் உங்கள் கையில் காட்டுறேன் பாருங்க, இது ஒரு டெஸ்ட் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல். அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 72 பக்கம் இருக்கும். இப்போ இந்த 72 பக்கத்துக்கு உண்டான இந்த ஸ்டடி மெட்டீரியலில் மொத்தம் 52 கேள்விகள், 52 தலைப்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் டெஸ்ட்டில் 10 மார்க் கேள்வி 13, 15 மார்க் கேள்வி 13 அப்படின்னா மொத்தம் 26 கேள்வி. அந்த 26 கேள்விகள், அந்த 26 கேள்விகளுக்கும் உண்டான மிக விளக்கமான விடைகள். இது இங்கிலீஷில் இருக்கிற புக்லெட். அதே மாதிரி சரி நான் தமிழ் மீடியம் சார் அப்படின்னா சேம் தமிழ் மீடியத்துக்கு அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு ஒரு தனியான ஒரு புக்லெட், அந்த புக்லெட்டும் நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வித் டீடைல்டு நோட்ஸ். உங்களுக்கு அதை தாண்டி அதுக்கு மேலே வேண்டாம், அதை நீங்கள் கட் ஷாட் தான் பண்ண முடியும், அதுக்கு தாண்டி நீங்கள் தேடணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய மிகச்சரியான ஒரு நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த நோட்ஸ் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். ஸோ மிக உயர்தரமான இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கிற ரீசன்ட் டேட்டாஸ் அப்டேட் பண்ணின ஒரு விஷயமா இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், உங்களுக்கு மெயின்ஸ் சிலபஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையுமே இந்த கேள்வித்தாள்களில் இடம்பெறக்கூடிய வகையில். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு டெஸ்ட்ல 26 கேள்வி இருக்குன்னா அது 26 தலைப்பு. அந்த தலைப்புகளை எப்படி வெவ்வேறு விதமாக நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சிலபஸ் கவர் பண்ணி அந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக சிலபஸை டீகோட் பண்ணிடுவோம். ஒரு டாப்பிக்கும் மாடர்ன் இந்தியா அப்படின்னா நீங்கள் சிலபஸில் இருக்கிற அந்த சிலபஸை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது எங்கே தொடங்கி எங்கே முடியுது, அது எதுக்குள்ளே எது வருது, எங்கே அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஏன்னா அதில் ஹைஃபனாக போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு டாப்பிக்கும் சப் டாப்பிக்காகவும் மைக்ரோ டாப்பிக்காகவும் நம்ம நிறைய பிரிக்கணும். அப்படி பண்ணக்கூடிய அந்த சிலபஸ் டீகோடிங் உங்களுக்கு பண்ணி அந்த காப்பியும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறது குறிப்பாக எத்திக்ஸ் இந்த டைம் புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது அறநெறியை பற்றின அந்த வகுப்புகள். அப்போ அந்த எத்திக்ஸில் என்னென்ன விஷயங்கள், எத்திக்ஸை பார்த்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்குது, அந்த பயம்லாம் தேவையில்லை. எத்திக்ஸை பற்றி மிகச்சிறப்பாக உங்களுக்கான கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி, நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியமே படித்தோம் சார், மெயின்ஸ்லாம் சூப்பராக பண்ணிடுவோம், ஆனால் தமிழ் தான் எங்களுக்கு வரமாட்டேங்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி பயமாக இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணி எலிஜிபிளே ஆகலாம், என்ன செய்யறது அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வித் மெட்டீரியல்ஸ் வித் 5 டெஸ்ட் அப்படிங்கிறதுல தமிழ் எலிஜிபிலிட்டி இங்கே எப்படி இருந்தாலும் உங்களை எலிஜிபிள் ஆக்கிடுவோம். ஸோ பயப்பட வேண்டாம். தமிழுக்கு சிறப்பு வகுப்புகள் இருக்கும், எத்திக்ஸுக்கு சிறப்பு வகுப்புகள் இருக்கும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் டைப்பில் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் கொஸ்டின் டைப்பில் நீங்கள் நேராக ஒரே விதமான கேள்விகள் கிடையாது. அப்போ ஒரு குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க, எக்ஸாமின் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க, எலுசிடேட்னு கேட்டிருப்பாங்க, அனலைஸ் கேட்டிருப்பாங்க, இவால்யூவேட் கேட்டிருப்பாங்க, கமெண்ட் கேட்டிருப்பாங்க, டிஸ்கஸ் கேட்டிருப்பாங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, நான் கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு 15 மதிப்பெண் கேள்வியை 10-12 விதமாக கேட்கலாம். ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு விதமான ஒரு பதில் இருக்குது. அதை எப்படி எழுதணும், அதுக்கு இந்த ஒன்னொன்றுக்கும் இருக்கிற பொருள் என்ன, அதுக்கு நம்ம எப்படி விடைகளை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக நமக்கு அந்த ப்ராக்டிஸில் ஃபீட்பேக்கில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கீவேர்டு அண்ட் கண்டென்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதி வச்சுட்டு வர முடியாது, அது மதிப்பெண்களை போடாது. நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வலிமையான வார்த்தையாக இருக்கணும். வள்ளுவர் சொல்லுவார், சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல்
அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு. நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அதற்கு முன்னால் நீங்க பேசிய வார்த்தையை வெல்லக்கூடிய வகையில் இருக்கணும். ஒரு வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை சிறப்பா இருக்கணும், ஒரு பாயிண்டை விட இன்னொரு பாயிண்ட் வலுவா இருக்கணும். அப்படிங்கிறப்ப அதுதான் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப சூப்பரா உங்க பேப்பர் உங்க எவாலுவேட்டர் கூட பேசணும். அதுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கணும், அதுக்கு நல்ல கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதனால இந்த கீவேர்ட் அண்ட் கண்டென்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த கரெக்ஷன்லையும் ஃபீட்பேக்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அதே மாதிரி ஒரு ஆன்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், உங்களுக்கு நிறைய தெரியும், நல்ல சமைப்போம், ஆனால் சமைக்கிறது ஒரு இலையில எவ்வளோ அழகா பதமா பதார்த்தமா எப்படி பரிமாறணுங்கிற விஷயம் தெரியாது. அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது அதே மாதிரி தான், நிறைய கருத்துக்கள் தெரியும், அதில் எது வேணும், எந்த ஆர்டரில் வைப்போம், எப்படி இப்படி வச்சா அந்த ஆன்சர் ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டாக மாறும் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் அந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் உள்ள கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எஃபெக்டிவாக உள்ளக்கூடிய ஃபேக்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக அந்த கொஷினை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வித் பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கவனம் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு பயம் இருக்கும். அதனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். குறிப்பாக சப்போர்ட் ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய தலைப்புகளில் நல்ல குவாலிட்டியான தமிழ் மீடியம் பசங்க இருக்கும், ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு போதுமான பயிற்சியோ போதுமான பாடக்குறிப்புகளோ இல்லாததால தான் நமக்கு தமிழ் மீடியம் பசங்க இன்னைக்கு பெரிய அளவில் சாதிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்போ ஃபுல்லாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக எல்லா பாடக்குறிப்புகளும் எல்லா மெட்டீரியலும் எல்லா கிளாஸஸும் முழுக்க முழுக்க தமிழில் கொடுத்து உங்களோட கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக என்ரிச் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் செஞ்சுருப்போம். ரைட். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியலோட சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ், கம்ப்ளீட்டாக A to Z. ஒரு தலைப்புக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸ் கொடுக்குறோம், அதில் ஒரு 15-20 தலைப்புகள் இருக்குன்னா அந்த 15-20 தலைப்புகள்லையும் பல்வேறு விதமாக எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கவரேஜ் இருக்கும். மீடியம் ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வேணாலும் சேர்ந்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தனித்தனியான ஆன்சர் புக்லெட் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருவோம். டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் டைப்ஸ், நிறைய வெரைட்டியில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 10-12 டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிலையும் கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் பேப்பர் கரெக்ஷன். அந்த பேப்பர் கரெக்ஷனில் தான் உங்களை செழுமைப்படுத்த முடியும், உங்களை வலிமைப்படுத்த முடியும். உங்களுடைய பலம் பலவீனங்களை அறிந்து உங்களுடைய மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸை ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டுட்டு போகணும். அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து வருதுன்னா இவாலுவேஷன் அப்படிங்கிறது எங்ககிட்ட இருந்து ரொம்ப சரியாக வரணும். ஸோ அவர் இவாலுவேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கும், எக்ஸ்பர்ட் கரெக்ஷன் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமாக எந்த மாதிரி எழுதுனா இது எவாலுவேட்டரை ஈர்க்காது, இது எது எழுதுனா இவாலுவேட்டரில் பாயிண்ட் ஆஃப் விஷயத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயம் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 250 மதிப்பெண்கள் 180 நிமிடங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களால் ஆன்சர் எழுதிட முடியும். அப்போ நீங்கள் ஒரு 10 மார்க் கேள்வி நீங்கள் ஒரு 6 நிமிஷத்தில் எழுதணும். 6 நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னோம்னா ஒரு 10 மார்க்கு கேள்விக்கு 1.5 பக்கத்தை நம்ம ஒரு 6 நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னா 6 நிமிஷத்தில் வெறும் பேஜை ஃபில்அப் பண்ணுறது இல்லை, மிகச்சரியான கண்டென்ட் கொடுக்கணும். மிகச்சரியான கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற இடத்துல சரியான கீவேர்டு ஃபிக்ஸ் ஆகணும். கீவேர்டு ஃபிக்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை, சரியான சப்டாபிக்ஸ் கொடுக்கணும். சப்டாபிக்ஸுக்கு மேலே மெயின் டாப்பிக்கை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த பேப்பரை பார்த்தா அலைண்டாக ஆர்டராக அழகாக அந்த இவாலுவேட்டருக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அப்படியே டக்குன்னு பார்த்து டிக் போட்டுட்டு சூப்பர், இதை விட எப்படி ஒரு நல்ல ஆன்சர் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரும் ப்ரெசன்டேஷனும் அந்த 6 நிமிஷத்துக்குள்ளே எழுதணும். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கொடுத்து 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தா ரொம்ப சூப்பராக எல்லாரும் தான் எழுதுவோம். 6 நிமிடங்கள் அப்படிங்கிற அந்த நெருக்கடிக்குள்ள, அந்த ப்ரெஷருக்குள்ள, அந்த ஸ்பியருக்குள்ள நீங்கள் இந்த ஆன்சரை நல்லா எழுதணும் அப்படின்னா டைமை ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான ஆன்சர் எழுதுறப்ப டைம் அதிகமாக எடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் டைம் மேனேஜ்மெண்ட் வரும். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட தரம் அப்படிங்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 1-to-1 பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தனியாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதை கைட் பண்ணுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அண்டு ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆஃப்லைனில் என்ன ஒரு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு நீங்கள் படிப்பீங்களோ அந்த கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஒரு தரமான கல்வியை பெறுவதற்கு, ஒரு
தரமான பயிற்சியை பெறுறதுக்கு தூரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடையா இருக்கக்கூடாது, பணம் அப்படிங்கிறது ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பிரைம் மோட்டிவ் ஆஃப் சிக்ஷா. தொலைவும் பணமும் ஒரு தரமான கல்வியை பெறுவதற்கு தடையாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறதா நமக்கான பிரைம் மோட்டிவ். அதனால் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஒரு தரமான பயிற்சி வேணும் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் சம் ரீசன்ஸ் ஒய் ஷுட் யூ சூஸ் சிக்ஷா ஃபார் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பர்டைஸ். ஸோ நாங்கள் நல்லா பண்ணுறோம், அந்த ஸ்பெஷலைசேஷன் எங்களுக்கு இருக்குது, உங்களை வெற்றி பெற வைக்க முடியும். பல வெற்றி பெற்றவர்கள்லாம் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறதான், கீழே டாப்பர் சீரியஸ் போங்க. லாஸ்ட் குரூப் 2லையும் குரூப் 1லையும் பாஸ் பண்ண 50க்கும் மேற்பட்ட மாணவர்களோட டாப்பர் சீரியஸ் வீடியோஸ் 1 by 1 இருக்குது. அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எப்படி சிக்ஷாவை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, உள்ளே எப்படி வந்தாங்க, அவங்களுக்கான பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுடைய அந்த ஃபீட்பேக்ல இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். த ப்ரூவன் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதுதான். ஸோ நமக்கு தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அட் எனி காஸ்ட் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அபவுட் குவாலிட்டி அப்படிங்கிறதான் சிக்ஷாவோட தாரக மந்திரம். தரத்தில் எந்த சமரசமும் இல்லை, தரமான போட்டித் தேர்வு பயிற்சி அப்படிங்கிறதான். அதனால அந்த ப்ரூவன் சக்ஸஸ் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். ஸோ அதே மாதிரி ஹை செலெக்ஷன் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்தனை பேர் உள்ள வரமோ அத்தனை பேர் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறதே அந்த ஹை செலெக்ஷன் ரேட்டு தான். ரெக்கார்ட் பிரேக்கிங் ரிசல்ட்ஸ் அது எல்லாமே நீங்கள் கீழே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த சிக்ஷாவில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக நீங்கள் 100% நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை எழுதுவீங்க, அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுவீங்க. இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் 100% வரும். சரி, இப்போ ஏதோ ஒன்று, இப்போ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். மொத்தம் 33 டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த தேதியில் இந்த டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்வுக்கும் இடையில ரொம்ப ப்ராப்பராக 4 நாட்கள் கேப் கொடுக்குறோம். மொத்தம் 33 டெஸ்ட். நீங்கள் ஷெட்யூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் 4 நாட்கள் இருக்கும். 4 நாட்களில் உங்களுக்கு ரெடிமேடாக அழகாக ஒரு கேள்வி அதுக்கான பதில், ஒரு கேள்வி அதுக்கான பதில், ஹெட்டிங்ஸு சப்ஹெட்டிங்ஸு உள்ள எங்கே போடணும், எது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே கொடுத்துட்றோம். 4 நாளில் அந்த சப்ஜெக்டும் அந்த கண்டென்ட்டும் அந்த டாபிக்ஸ் எல்லாம் தரவாக படிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டெஸ்ட்டு அந்த போர்ஷனை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபீட்பேக் வாங்குறீங்க, அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸை எடுத்துக்கிறீங்க, அடுத்தது போகிறீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஆர்டரில் ஒரு விஷயம் இருக்குது. எங்களோட R&D இதுக்காக இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மிகச்சரியான ஒரு கேள்வி எடுத்துடணும், அது டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டோட மேட்ச் ஆகணும், அதுக்கான கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட R&D அவ்வளோ தீவிரமாக வேலை செய்கிறாங்க. அந்த உழைப்பும் அந்த தீவிரமும் அது அப் டு த பார் உங்களுடைய நிச்சயமாக உங்களுடைய வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் உங்களை கொண்டுட்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற விஷயம் அளவுக்கு அதில் இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கான டெஸ்ட் ஷெடியூல். ஸோ மொத்தமாக 33 டெஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஷெடியூலுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எப்படி இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட் 2ஆக வரும். ஒரே டெஸ்ட்டுக்குள்ளே 2 சப்ஜெக்ட்லாம் இருக்காது. ஒரு டெஸ்ட்னா ஒரு சப்ஜெக்ட் தான். ஐஎன்எம்னா ஐஎன்எம் தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஐஎன்எம்னா ஐஎன்எம் தான். 2வது டெஸ்ட் பாலிட்டினா பாலிட்டி தான். ஸோ எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு எளிமையாக சிறப்பாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான 33 டெஸ்ட்டுக்கான இந்த டெஸ்ட் ஷெடியூல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னைக்கு, மொத்தம் எத்தனை டெஸ்ட் வருது, அது எந்த அன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே டேட்டோடு இருக்கும். இதில் இருக்கிற எல்லா நாட்களிலும் மிகச்சரியாக அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 1 மெயின்ஸ் இது எல்லாமே சிக்ஷாலிருந்து நாம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சார் எனக்கு நான் ஆல்ரெடி 2-3 மெயின்ஸ் எழுதிட்டேன், எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு காரணங்களால் வரல, ஆனால் நான் எதனால பாஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்கல்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அப்படி உங்களுக்கு இருக்குது, அந்த தெளிவான ஒரு திட்டமிடலும் தெளிவான நம்பிக்கையும் சரியான ஒரு விஷயமும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா 100% அந்த பயிற்சியை நீங்கள் தொடருங்க. ஏன்னா முழுக்க புதியவர்கள், நான் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, இருக்கிற 100 நாளில் நான் உட்காந்து கண்டென்ட் தேடிட்டு இருக்க முடியாது, நான் மெட்டீரியல் தேடிட்டு இருக்க முடியாது, எங்கே படிக்கணும்னு உட்காந்து இதுக்கு நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. இருக்கும் 100 நாட்களில் அதான் நிதர்சனம். அந்த 100 நாட்களில் ஒரு மிகச்சிறப்பான பயிற்சியை நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு சிக்ஷாவில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா டைமும் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்காது. வாய்ப்புகள் எப்போ உங்களை நோக்கி வருதோ அந்த சமயத்தில் அந்த வாய்ப்பை இறுகி பற்றி பிடிச்சிக்கணும். தமிழில் ஒரு சினிமாவோட தலைப்பே இறுகப்பற்று அப்படிங்கிறதான் சினிமாவோட தலைப்பு. அந்த இறுகப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை மிக இறுக்கமாக
மிக இறுக்கமாக அந்த வாய்ப்பை இறுக்கிப்பட்டிருக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 100 நாட்களுக்கு உங்களுக்கு வேற எந்த கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது, வேற எந்த டீகான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஃபுல் ஃபோக்கஸ்டா எப்படி இருக்கணும்? பசி நோக்கார், கண் துஞ்சார், மெய் வருத்தம் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கணும். பசி நோக்கார், கண் துஞ்சார், மெய் வருத்தம் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார். கருமம்னா காரியத்துல கண்ணா இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 100 நாட்கள் ஒரு தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கிற ஒரு பதவிக்கு நீங்கள் தயாராகிறீங்க. முதல் அளவில் மன அளவில் தயாராகிறீங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் அறிவு அளவிலும் உங்களுடைய கண்டென்ட் லெவல்லையும் உங்களை டாப்பு கொண்டு போய் வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அந்த விஷயத்தை நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அங்கிருந்து நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி யாரும் தடை செய்யவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது வாய்ப்புக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு 1800 பேரில் ஒரு நபராக நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அரிதினும் அரிதாக கிடைத்த அவ்வைக்கு கிடைத்த நெல்லிக்கனி மாதிரி உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புக்கு 100% நீங்கள் நேர்மையாக இருங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி 100% சரியாக உழையுங்கள். உங்களுக்கு எப்பவுமே தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, பயணம் செய்ய முடிவெடுத்து விட்டால் பாதையே வழிகாட்டும் அப்படின்னு. இதை சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற எந்தூசியாஸ்டிக்கோட ஒரு எண்ணத்தோட நீங்க உள்ளுக்குள்ள களத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா 100% வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். உங்களை அள்ளி அணைச்சி எடுத்துட்டு போய் உங்களுடைய வெற்றி மேட்டில் நிற்க வைக்கிற வரைக்கும். அதுதானே ஒரு பிள்ளையை பெற்ற தாய்க்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி தான். இங்கே படிக்கிற ஏதேனும் ஒரு பிள்ளைகள் நல்ல ஒரு சர்வீஸில் போய் உட்கார்றாங்கன்னா உண்மையிலேயே அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அது மேடம் ஆகட்டும், ஸ்டாஃப் ஆகட்டும், R&D ஆகட்டும், இங்கே இருக்கிற அட்மின் ஆகட்டும், இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய மகிழ்ச்சி, அதெல்லாம் இந்த ஒவ்வொரு வாட்டியும் இங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வரப்ப அந்த அவங்களோட அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதுதான் என்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சேருவதை காட்டிலும் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு நாங்கள் பார்க்கறது எல்லாமே நீங்கள் உங்களை சான்றோன் அப்படின்னு மற்றவங்க சொல்றதும், நீங்கள் எப்படி இப்படி ஒரு வெற்றியை பெற்றீர்கள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு உங்களை மற்றவர்கள் பாராட்டும் பொழுது அதை தொலைவில் நின்று அம்மா குழந்தையை ரசிக்கிற மாதிரி உங்களை ரசிப்பது தான் எங்களுடைய ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில் உங்களை நாங்கள் பார்க்கணும். அதற்கு தயார்படுத்துவதற்கு உங்கள் மனநிலையை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. 100% உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வள்ளுவர் சொன்னதுதான், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். குரூப் 1 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நம்ம துணிஞ்சுதான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதணும். இன்னைக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நமக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம். நாம இன்னைக்கு நல்ல ரிசல்ட் வாங்கி நமக்கு மெயின்ஸ் எழுதுறப்ப ஐயோ மெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியுமா, நம்ம நல்லா எழுதுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் திரும்ப உங்களுக்குள்ள தோணிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய இழுக்கா மாறிடும். அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை பெறும் வகை பெற்று நீங்க ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நீங்கள் எதிர்பார்த்த அதே வெற்றியா இருக்கும். இந்த பயிற்சி காலத்தில் இந்த 100 நாட்கள்ல ஏனதானு பயிற்சி எடுத்துட்டு அரையும் குறையுமா படிச்சுட்டு ஏதோ படிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ எழுதுன மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சரியான தரமான பயிற்சி நீங்க எடுக்கல அப்படிங்கிறப்ப ஏமாற்றம் பெரிதாக இருக்கும், இழப்பு பெரிதாக இருக்கும். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருவதற்கு மிக நீண்ட காலம் ஆகலாம். ஒரு மிகச்சிறந்த பொன்மொழி ஒன்று இருக்கு, களத்தில் நிறைய வியர்வை சிந்தினால் யுத்தத்தில் குறைவாக ரத்தம் சிந்தலாம் அப்படின்னு. அப்ப பயிற்சி எடுக்கக்கூடிய காலத்தில் மிகச்சிறப்பாக முறையில் நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி கட்டத்தில் வரக்கூடிய இழப்பு அப்படின்னு நீங்க நம்ம மென்ஷன் பண்றது உங்க எக்ஸாம்ல வரக்கூடிய லாஸை நீங்க அவாய்ட் பண்ணலாம். 100% நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் 100% உங்களை உழைக்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சரியான தரமான பயிற்சியில நீங்க உட்படுத்திக்கிறப்ப உங்களுடைய வெற்றி யாரும் தவிர்க்க முடியாத வெற்றி. உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, பாரதியுடைய வரிகள் தான், தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்ப மிகவுளென்று பிறர் வாட பல செயல்கள் செய்து அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டே வருவார். இப்படி எல்லாம் பண்ணி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்பார். அந்த கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த மெயின்ஸை பார்த்து பயம் இருக்குதா, அந்த பாட்டை தினம் ஒரு முறை சொல்லுங்க. அந்த பயம் போயிடும். அச்சமற்ற ஒரு நிலை தான் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு மிக அடிப்படை. அந்த மனதை அந்த அளவுக்கு தயார்படுத்திக்கோங்க, நிச்சயமா ஜெயிக்கலாம். இந்த விஷயம் சம்பந்தமா, மெயின்ஸ் சம்பந்தமா அடுத்து வரக்கூடிய 100 நாட்களும் உங்களுடன் ஓடுவதற்கு இங்க ஒரு பெரிய அணியே காத்திருக்கு. அந்த அணி உங்களை வழிநடத்தும், அந்த அணி உங்களை ஓட வைக்கும். அந்த முயற்சியும் அந்த உங்களுடைய முயற்சி இங்கிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி, இது ரெண்டையும் நிச்சயமா உங்களை வெற்றி பெற வைக்கும். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.